புதிய படம் வெளியே வருதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ரிவ்யூ, அந்த படத்தோட கலெக்ஷன், அந்த படத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்படிங்கிற இந்த விஷயம் மட்டும்தான் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட புஷ்பா 2 அப்படின்னு சொன்னா உங்க மனசுக்கு எது வரும்? சர்ச்சையான விஷயங்கள் தான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ரிவ்யூவை தாண்டி. சோ படம் எப்படி இருக்கு இல்ல அப்படிங்கறத தாண்டி அதோட சர்ச்சையான விஷயங்கள் தான் இப்ப எல்லாருக்கிட்டையும் போய் சேருது. சோ ஆக்சுவலான அந்த கோர் விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், என்ன நடந்துச்சுன்னு. ஆனா அதோட அப்டேட்டடான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. சோ அதெல்லாம் கேட்கணும்னா இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. புஷ்பா 2 படத்தை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனுங்க. சோ வந்துட்டு இந்தியா முழுக்க ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாத்தீங்கன்னா புஷ்பா 1 வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த எல்லாருக்குள்ளேயும் தூண்ட வச்சது. புஷ்பா 2 கண்டிப்பா பார்க்கணும்னு. சோ அதுக்கு ஏத்த மாதிரியே பல கட்ட ப்ரொமோஷன்ஸ் அப்பப்பதான் நடந்துட்டு இருந்துச்சு. சோ ரஷ்மிகாவும் சரி அல்லு அர்ஜுனும் சரி அங்கங்க வாயை விட்டு தான் மாட்டிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்மிகா பத்தி பேசணும்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் காரு தான் வந்து சாரி போட்டுட்டு இந்த மாதிரி சூப்பரா நடிக்க முடியுது, அவரை தவிர வேற எந்த ஆக்டருக்கும் நான் பார்த்தது இல்ல கண்டதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க. இவங்க விஷயம் ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆகி அப்படியே வந்துட்டே இருக்கும்போது இப்ப இன்னொரு விஷயம் தான் அல்லு அர்ஜுன் காரை பத்தி வந்துச்சு. சரி, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன். சோ ஹைதராபாத்ல இருக்கிற இந்த சத்யா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா சிறப்பு காட்சி ஸ்பெஷல் ஷோ புஷ்பா 2 வந்து வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்திருந்தாங்க ஒரு சில பேர், அதாவது அங்க பாக்குறவங்க ஃபேன்ஸ் தான். இப்போ இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் காரு தியேட்டர்ல வரும்போது பயங்கரமான கூட்ட நெரிசல். சோ இதை கட்டுப்படுத்த போலீஸால முடியல. இப்ப போலீஸார் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் அல்லு அர்ஜுன் கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி வெளியே வந்துருங்க, இந்த மாதிரி பயங்கரமான கூட்டம் வருது அப்படின்னு சொல்றப்ப அல்லு அர்ஜுன் காருக்கு இது போய் சேரல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லு அர்ஜுன் கூட இருக்கிற பாடி கார்ட்ஸ் யாருமே வந்து உள்ள விடல, அதாவது போலீஸார் அவர்களே வந்து உள்ள விடல அப்படிங்கிறது ஒரு மெயினான குற்றச்சாட்டு சிசிடிவியோட இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அல்லு அர்ஜுன் காரு இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் இதை பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு அடுத்த நாள் தான் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு பையன் வந்து கோமால இருக்காங்கன்னு இந்த எல்லா விஷயமே எனக்கு அடுத்த நாள் தான் தெரியுது. அந்த ஃபேமிலிக்கு நான் செட்டில் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட 25 லட்சம் கொடுத்துட்டேன், மெடிக்கல் செலவுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டேன், புஷ்பா டீம்ல இருந்து 50 லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரி வரியா அவர் பேசினாலும் இந்த பக்கம் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரேவத் ரெட்டி காரு. சோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இவர் யாருன்னே தெரியல. பட் இந்த புஷ்பா 2 விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு பல நெட்டிசன் மூலம் வந்து பார்க்கப்படுது. சோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சிசிடிவி எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல தடவை பாத்தீங்கன்னா போலீசார் வந்து அல்லு அர்ஜுன் கிட்ட சொல்ல போயிருக்காங்க, ஆனா இவங்க பவுன்சர்ஸ் ஃபுல்லா தடுத்ததையும் தாண்டி அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனை நாங்க எப்படியோ பாஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, நீங்க டக்குன்னு வெளியே கிளம்பிடுங்க சார், அதான் நல்லது அப்படின்னு சொல்லியும் அல்லு அர்ஜுன் காரு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ரோட் ஷோ வந்து கார்ல இருந்தே கையை காமிச்சிட்டு காலை காமிச்சிட்டு அவர் மாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. சோ இதெல்லாம் வந்து பார்த்தா எப்படி தெரியுது, மனித நேயமே இல்லாதானா அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்திலே பாத்தீங்கன்னா ரேவத் ரெட்டி காரு பேசியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தா அல்லு அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை பத்தி தப்பான விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க, நான் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது, எனக்கு வந்து மனித நேயம் இல்லைன்னா சொல்லாதீங்க, அது எப்படி நான் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் நான் வந்து என் படத்தை நானே உட்காந்து தியேட்டர்ல பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் அவரும் மாறி மாறி பேச இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது தான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அல்லு அர்ஜுன் காரவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அடுத்த நாளே வந்து விட்டுட்டாங்க. அதாவது கொஞ்சம் மணி நேரம் தான், ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பல ஆக்ட்ரஸ் எல்லாருமே வீட்டுல வந்து சந்திச்சு நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு எல்லா விஷயங்களும் கேட்டாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுக்கு ரேவத் ரெட்டி காரு எப்படி வந்து பதில் சொல்றாருன்னா அங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல இருக்காங்க, அந்த 2 மனுஷன் அதாவது உங்களோட ஃபேன்ஸ் அவங்கள பத்தி எந்த ஒரு ஆக்ட்ரஸுமே கேட்கவே இல்லை, ஆனா அல்லு அர்ஜுன் போயிட்டு வந்து ஒரு சில மணி நேரத்துலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆயிடுச்சா, இவ்வளவு கஷ்டம் விசாரிக்க தெரியுதா, அப்ப வந்து இவங்க எல்லாம் மனுஷங்களா தெரியல அப்படிங்கிற மாதிரி ரேவத் ரெட்டி காரும் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த சுட்டி காமிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது மிச்ச ஆக்ட்ரஸ் இதை பத்தி பேசுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அல்லு அர்ஜுன் மட்டும் தான் இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. சோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நானி அவர்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டர் எப்படி வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டவங்க இந்த சிசிடிவி காட்சிலாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாரும் கப்புச்சு புடி சைலண்ட் ஆயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் யாரு வெளியே வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அல்லு அர்ஜுனுக்கு அப்படின்னு தெரியல. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது ரேவத் ரெட்டி காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னுமே யாருக்குமே சிறப்பு காட்சி கிடையாது தெலுங்கானால, அது மட்டும் கிடையாம யாராவது வந்து டிக்கெட் பிரைஸை ஏத்துங்க
படத்துக்கு கலெக்ஷன் அப்படி இப்படி பேசுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இனிமே அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. சோ இதுல சோகமான விஷயம் பாத்தீங்கன்னா புஷ்பா 2க்கு இல்ல, ஏன்னா அது வந்து 1500 கோடியை தாண்டி போயிடுச்சு. ஆனா யாருக்கு சோகமான விஷயம் பாத்தீங்கன்னா ராம் சரண் காரு அவர்களுக்கு தான். ஏன்னா ராம் சரண் அவர்களோட புதிய படம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ல வந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு அதிகமா கலெக்ஷன் கூடுற இடம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம தெலுங்கு தேசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால அங்க போய் அந்த விஷயத்த வச்சனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை. சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது கலெக்ஷன் நம்ம பார்க்கணும்ல. அதாவது புஷ்பா 2ஓட சர்ச்சைக்கு முன் பாத்தீங்கன்னா 1000 கோடி அடிச்சிருச்சு. ஆனா புஷ்பா 2 சர்ச்சைக்கு பிறகு கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி விட 70% இன்னும் அதிக பேர் வந்து தியேட்டர்ல பாக்குறாங்க. அதாவது வந்து ஹைதராபாத் தெலுங்கானா அப்படி இப்படி எல்லாம் கிடையாது, எல்லா ஸ்டேட்லயுமே சொல்றேன், தமிழ்நாடு நார்த் எல்லா இதுலயும் போய் பாக்குறாங்க. சோ இதுல வேற என்ன விஷயம் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் காரு வீட்டுல நிறைய பேர் போய் கல் எடுத்து தூக்கி எரிஞ்சாங்க. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சை உள்ள பேச்சா ஆச்சு. ஆனா இதுக்கெல்லாம் நெட்டிசன்ஸ் எப்படி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ரேவந்த் ரெட்டியோட ஆளுங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அல்லு அர்ஜுன் காரு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ரேவந்த் ரெட்டி காருவை யாரும் எதுவும் சொல்லாதீங்க, நம்ம யாரையும் எதுவும் பழிச்சு பேசக்கூடாது, நம்ம யாரும் அசிங்கமா திட்டக்கூடாது, யாரையும் போய் அட்டாக் பண்ணக்கூடாது, ஆஃப்லைனா இருந்தாலும் சரி ஆன்லைனா இருந்தாலும் சரி யாரையும் நம்ம எதையும் பேசக்கூடாது சரிங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஒரு அன்பு கட்டளை வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப அதெல்லாம் ஒரு பக்கம் போக அடிக்கடி விசாரணைக்கு போறது வருது இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க. சோ வந்து போய் விசாரணையில இருக்கணும் வரணும். ஆனா அந்த விசாரணையும் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே இப்போ ஒரு விசாரணை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கும், 1 hour 2 hours அப்படின்னு கணிச்சு வச்சிருந்தாங்க எல்லாமே நெட்டிசன்ஸ்லாம். ஆனா இந்த விவகாரத்திலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று பல மணி நேரங்கள் வந்து அங்கே உட்கார்ந்து அல்லு அர்ஜுன் காரை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு பத்தி என்ன வந்து ஒரு செய்தி வெளியாக போகுது அப்படிங்கிறது நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்ட நெரிசல்ல அந்த ஒரு பையன் வந்து சிக்கி வந்து கோமா வரைக்கும் போயிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து நியூஸ் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, கோமால இருந்து பையன் வந்து எதிர்ச்சிட்டாரு, ஆல் ஓகே. பட் வந்து யாரை பார்த்தாலும் அடையாளம் தெரியல பையனுக்கு. இன்னும் வந்துட்டு அந்த டியூப் வழியா தான் ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் வந்து நியூஸ்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னும் வெளி பக்கமா அந்த நெட்டிசன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து அல்லு அர்ஜுனால ஆச்சுன்னு கேஸ் கொடுத்தாரு, இப்ப அவரே வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கலோட ப்ரெஷரா இல்ல காசு கொடுத்து அடக்குறாங்களா இல்ல ஆக்டர்ஸ் பெரிய ஆளுங்களோட ப்ரெஷரா என்னன்னே தெரியலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன வெறிகுண்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா தெலுங்கு மக்கள், பவன் கல்யாண், அதாவது பவர். சோ அவருக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்களுக்கும் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கும் ஒரு சிறிய சண்டை மோதல் அப்படிங்கிற பல விஷயம் வெளியே வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பவன் கல்யாணும் வந்து ஒரு ஆக்டர், அதையும் தாண்டி அவர் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். அவர் இதை பத்தி இன்னும் எதுவுமே வெளியே சொன்னா வந்து பயங்கர வைரலா போயிடும். ஸோ அதனால அவர் சொல்லாம இருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி யாரெல்லாம் குற்றம் சாட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸையும் தான் மொத்தமா குற்றம் சாட்டினாங்க. ஆனா பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா இதை பத்தி எந்த ஒரு விஷயமும் பேசவே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஆக்டர்னால சொல்லலையா இல்ல இப்போ சொல்ல வேண்டாம் அப்புறமா வந்து அறிக்கை விடலாம்னு வச்சிருக்காரான்னு யாருக்குமே தெரியல. ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிச்ச பையன் கோமால போய் இப்ப எந்திரிச்சு வந்திருக்கா. இது மட்டும்தான் புஷ்பா 2 நடந்த ஒரு நல்ல விஷயம் இவ்வளவு நடந்து. சோ வேற என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி விசாரணை போறது வருது இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. பட் இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இன்ன வரைக்கும் தெரிய வரல. சோ இதோட அப்டேட்டான நியூஸ் கிடைச்சதுன்னா மறக்காம உங்களை வந்து சந்திக்கிறேன்.